ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். அடுத்த அறுவடை வந்து முள்ளங்கி பண்ணிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா இதை எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து வேறு ஏதாவது முள்ளங்கி போட்டு விடலாம்ல. ஒன்று ஒன்றா எண்ணத்துக்கு ஒன்று கண்ணே நாங்கள் எங்கே கிடக்குறாங்க. புதுசாக இப்போ தான் ஒன்று முளைச்சிருக்கு, அவளையும் பிடிங்கிட்டேன். பரவாயில்ல, இந்த கீரையை போட்டு ஒரு சட்னி, கீரையில் கூட சட்னி வைக்க முடியும் தெரியுமா. அது ரெண்டு மட்டும் இருக்க வேணாங்கிறதுனால புதுசாக இப்போ லைட்டாக வந்தவளையும் பிடுங்கிட்டேன். கழுவிடுவோம். எல்லாம் அறுவடை முடிஞ்சிருச்சு. ஒரு 4 காய், அதில் 2 நல்லா விளைஞ்சிருக்கு, மிச்சம் 2 விளையலை. ஓகே, கழுவிட்டு காமிக்கிறேன். பறிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், குட்டி குட்டியாக ஏன் இருக்காங்கன்னா அவங்க இன்னும் விளையலை. ஆனாலும் நான் ஏன் பறிச்சிட்டேன், இவங்க 2 பேர் மட்டும் வச்சுக்கிட்டு இருக்க வேணாம். எல்லாத்தையும் பிடிச்சிட்டோன்னா கொஞ்சம் அதில் வந்து உரத்தை போட்டுட்டு அதோடு சேர்த்து வேறு புதுசாக போட்டுடலாம்ல. அதனால் நான் வந்து அறுவடை பண்ணிட்டேன். கீரையும் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கீரை வந்து கூட்டு தான் வைக்கணும், பொரியல் தான் வைக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அது லைட்டாக ஒரு கசப்பு சுவை இருக்கும். பிடிக்காதவங்க கீரையே சமைக்க மாட்டாங்க. அதுக்கு பெஸ்ட்டாக ஒரு ஐடியா சொல்லட்டுமா? இதை வந்து வெங்காயத்துக்கு பதிலாக வெங்காய சட்னி வைப்பீங்களா, அதே மாடலில் கீரையை நல்லா அலசிட்டு கட் பண்ணி வதக்கிடுங்க. கூட தக்காளியும் போட்டு வதக்குங்க. கொஞ்சம் பூண்டு, கொஞ்சோண்டு புளி, அதுக்கப்புறம் வத்தல், அப்புறம் உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா முதல்ல இதெல்லாம் அரைச்சிட்டு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு கடைசியாக போட்டு குறைன்னு அரைச்சிட்டிங்க அப்படின்னாக்க மணமும் சுவையும் அப்பா கொண்டான்னு இருக்கும். அந்த கீரையை அப்படி வச்சு இட்லிக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், தோசைக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். முள்ளங்கி கீரை சட்னி செமையாக இருக்கும். ஓகேங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.